ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான பூரி ப்ளஸ் உருளைக்கிழங்கு குருமா எப்படி செய்கிறதுந்தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம மாவை பிணைஞ்சு எடுத்து வச்சுக்கலாங்க. ஒரு 1.5 கப் கோதுமை மாவு, ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு, ஒரு 1/2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிணைஞ்சு எடுத்துடலாம். லாஸ்ட்டாக ஆயில் விட்டு பிணைஞ்சு எடுத்து ஒரு தட்டம் போட்டு மூடி வச்சிடலாங்க. அடுத்ததான் நம்ம குருமாக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாங்க. உருளைக்கிழங்கு ஒன்று எடுத்திருக்கேன், பெரிய வெங்காயம் ஒன்று, தக்காளி ஒன்று, பச்சை மிளகாய் 2 எடுத்துக்கலாங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து எடுத்துக்கோங்க. அப்படியே இதெல்லாமே நம்ம கட் பண்ணியும் எடுத்து வச்சிடலாங்க. என்கிட்ட பச்சை மிளகாய் இல்லைங்க, நீங்கள் கண்டிப்பாக பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் உருளைக்கிழங்கு ஒரு குக்கரில் சேர்த்து 3 விசில் விட்டு எடுத்து வச்சிடலாங்க. ஆறுனதும் தோலும் உரித்து எடுத்து வச்சுக்கலாங்க. நல்லா மசிச்சு எடுத்து வச்சிடலாம். அதோட மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 வரமிளகா சேர்த்திருக்கேங்க. இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. எனக்கு 2 வரமிளகா காரத்துக்கு சரியாக இருக்குங்க. உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடுதலாகவோ குறைவாகவோ சேர்த்திக்கலாங்க. அடுத்ததான் நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாங்க. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக ஆயில் விட்டு கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாங்க. அது கூடவே நம்ம வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதுவும் சேர்த்திடலாங்க. இது வணங்குற அளவுக்கு தேவையான உப்பும் சேர்த்திக்கலாங்க. இது கூடவே மஞ்சத்தூள் சேர்த்திக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா வணங்கிடுச்சுங்க. நம்ம உருளைக்கிழங்கையும் உள்ளே சேர்த்திடலாங்க. உருளைக்கிழங்கை சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூடவே நம்ம குருமாக்கு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் உள்ளே சேர்த்திக்கலாங்க. குருமாக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்திருங்க. உப்பும் சேர்த்திக்கலாங்க. நம்ம பொட்டுக்கடலை அரைச்சி சேர்த்திருக்கோம் அப்படிங்கிறதால சீக்கிரமாக அடி பிடிச்சிருங்க. அடிக்கடி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணுங்க. குருமா நல்லா கொதிக்கவும் ஆரம்பிச்சிடுச்சுங்க. ஃபைனலாக நம்மக்கிட்ட மல்லி இலை இல்லைங்க, நீங்கள் மல்லி இலை சேர்த்து இறக்கிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட பூரி குருமா இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க. ஃபைனலாக நம்ம பூரியும் தேய்ச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ பூரியும் போட்டு எடுத்துக்கலாங்க. பூரி ப்ளஸ் உருளைக்கிழங்கு குருமா இப்போ சூடாக ரெடி ஆகிடுச்சுங்க. சரிங்க, நம்ம நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாங்களா? வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. நன்றிங்க.